இதுவரையில் வரலாற்றில் இடம்பெறாத அளவிற்கு குடிவரவாளர்களை நாடு கடத்துகின்ற விவகாரம் என்பதில் அமெரிக்கா ஈடுபட போகிறது. குழுக்களிடையான வன்முறைகள் கூட இதற்கு ஒரு காரணமாக மத ரீதியான போட்டிகள் அண்மையிலே பிராம்டன் போன்ற இடங்களில் எல்லாம் இரு சமூகங்கள் இந்தியாவை சேர்ந்த இரு மத பிரிவுகள் மோதிக்கொண்ட ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. ஆனால் மறுபக்கத்தே எந்த அரசு வந்தாலும் குடிவரவாளர்களை அனுமதிப்பதும் தொழில்சார் வல்லுநர்களை அனுமதிப்பதும் தேவையான கல்விசார் மாணவர்களை அனுமதிப்பதும் நிச்சயமாக தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் கனடா நிச்சயமாக ஒரு பெரிய சிக்கலுக்குள் அல்லது இக்கட்டுக்குள் மாட்டப்பட வேண்டிய நிலை ஏற்படும். உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால் ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555 ரவி நடராஜா. வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தினம் பேசப் போகின்றோம் என்னவென்றால் கனடாவும் புதிய குடிவரவாளர்களும் பற்றி பேசப் போகின்றோம். முக்கியமான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போகின்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. முதலாவது கேள்வியாக, கனடாவில் 2 பங்கானவர்கள் கனடாவில் அதிகமான குடிவரவாளர்கள் வந்துவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றார்கள். அவர்கள் இப்படி நினைப்பது அது ஒரு கருத்து கணிப்பின் மூலம் தெரிய வந்திருக்கின்றது. எவ்வாறான தேவைக்காக அந்த கருத்து கணிப்பை எடுத்திருப்பார்கள்? ஏற்கனவே குடிவரவாளர்களுடைய எண்ணிக்கையில் குறைப்பு செய்ய இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். இந்த நேரத்தில் இவ்வாறான கருத்து கணிப்புகள் எடுப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? இதற்கான காரணமாக நாங்கள் பார்க்கக்கூடியது அமெரிக்காவில் எழுகின்ற அலை. அமெரிக்காவில் ஒரு பெரிய, அதாவது இதுவரையில் வரலாற்றில் இடம்பெறாத அளவிற்கு குடிவரவாளர்களை நாடு கடத்துகின்ற விவகாரம் என்பதில் அமெரிக்கா ஈடுபட போகின்றது. அதற்கான முஸ்தீப்புகள் அனைத்தும் செய்யப்படுகின்றன. இப்பொழுது அவர் பதவிக்கு வர முதலே, டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வர முதலே செய்யப்படுகின்றன. அதே நேரத்தில் இங்கே கனடாவில் இடம்பெறுகின்ற குழுக்களிடையான வன்முறைகள் கூட இதற்கு ஒரு காரணமாக மத ரீதியான போட்டிகள் அண்மையிலே பிராம்டன் போன்ற இடங்களில் எல்லாம் இரு சமூகங்கள் இந்தியாவை சேர்ந்த இரு மத பிரிவுகள் மோதிக்கொண்ட ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அதே போல இந்த பலஸ்தீனிய மற்றும் இஸ்ரேல் போரின் பொழுது பலஸ்தீனியர் பக்கம் ஒரு பக்கமாக இஸ்லாமியர்கள் அதிகமாக நின்று போராடுகின்ற தன்மைகள் போன்ற பல விடயங்கள் எல்லாம் இந்த விடயங்களுக்கு முஸ்தாய்ப்பு வைக்கின்றன. அதாவது ஒரு புதிய குடிவரவாளர்களுக்கு எதிரான கொள்கையை நோக்கி பயணிப்பதற்காக அடுத்த அரசை தயாராக்குவதற்காக அந்த அரசு சார்ந்த நிறுவனங்கள் கூட அல்லது அரசு சார்ந்த ஆதரவு பீடங்கள் கூட இவ்வாறான நிலைமைகளை எடுத்துச் செல்லலாம். ஒரு உண்மையை நாங்கள் இங்கே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால், அடுத்து வரப்போகின்ற அரசு நிச்சயமாக குடிவரவிற்கு சாதகமானதாக இருக்காது. ஏனென்றால் இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஜஸ்டின் ட்ரூடோ மீது பழியை போட்டு அவர்தான் இதற்கான காரணம் என்பதை போன்று குறிப்பிட்டாலும் இது உண்மையிலேயே இந்த அரச இயந்திரத்திலும் நடைமுறையிலும் ஏற்பட்ட தவறே தவிர குடிவரவாளர்கள் கனடாவிற்கு வர வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று நிலைப்பாடும் எடுக்க முடியாது எந்த அரசாலும். வரும் தேர்தலில் ஜஸ்டின் ட்ரூடோ வரமாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்றீர்களா? இல்லை, அப்படி அல்ல. நிச்சயமாக அவ்வாறான ஒரு அரசை, அதாவது அவ்வாறான ஒரு எதிர்ப்பலை ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் ஒரு அரசு ஒன்றை, அதாவது அமெரிக்கா சார்பான அரசு ஒன்றை உருவாக்குவதற்கான ஒரு நிலைமை அங்கே ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த குடிவரவாளர்களால் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைகள் ஜஸ்டின் ட்ரூடோ மீதான மரியாதை மதிப்பு என்பவற்றை மிகவும் குறைத்து உள்ளதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் பெரும்பான்மையானவர்கள் அவருடைய கொள்கைகள் தான் இதற்கான காரணம் என்று நம்புகின்றார்கள். ஆனால் மறுபக்கத்தே எந்த அரசு வந்தாலும் குடிவரவாளர்களை அனுமதிப்பதும் தொழில்சார் வல்லுநர்களை அனுமதிப்பதும் தேவையான கல்விசார் மாணவர்களை அனுமதிப்பதும் நிச்சயமாக தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் கனடா நிச்சயமாக ஒரு பெரிய சிக்கலுக்குள் அல்லது இக்கட்டுக்குள் மாட்டப்பட வேண்டிய நிலை ஏற்படும்.
அவ்வாறான நிலையில் இவ்வாறான ஒரு கருத்து கணிப்பு என்னத்தை காட்டுகின்றது என்றால், இந்த குடிவரவாளர்களாக வருபவர்கள் நிச்சயமாக எவ்வாறான நடைமுறைகள் இனி அவர்களை ஈடுபடுத்த வேண்டும் அல்லது அவர்களுடைய தொகையில் எவ்வாறு மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைக்கான காரணம் இங்கே உள்ள தொழில் வாய்ப்பு குறைவு என்பதும் ஒரு காரணம். கனடாவில் படித்த இளைஞர்கள் மற்றும் கனடாவில் தொழில் முனைவோர் எல்லாம் அல்லது தொழில் புரிவோர் எல்லாம் தற்பொழுது வேலையேற்றி இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் கூட இதற்கான ஒரு சாட்சியமாக அமைகின்றது. இதன் காரணமாகத்தான் இவ்வாறான ஒரு கருத்து எழுந்துள்ளது. இதேபோல் இருக்கு. கனடாவில் 18 தொடக்கம் 34 வயது உடையவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். 65 அதில் 65 விதமானவர்கள் தங்களுடைய பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகள் அடுத்த சந்ததியினருக்கு செல்வது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் அப்படி சொல்லியிருக்கிறார்கள். 65% அவர்கள் சொல்வதில் நியாயம் இருக்கின்றதா? இப்பொழுது குடிவரவாளர்களும் வருகை குறைக்கப்பட போன்றது. இங்க இருப்பவர்கள் தான் அப்படி என்றால் அந்த மரபுகளை அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே இவர்கள் சொல்வது அது 65 விதமானவர்கள் சொல்வது சரியாக இருக்குமா? அது எவ்வளவு காலங்களுக்கு அது அப்படி செல்லாமல் இருக்க போன்றது அப்படி சொல்லி நினைக்கின்றீர்கள்? அது யாருமே மாற்ற போவதில்லை. அவர்களுடைய கருத்து அவ்வாறு இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்ட வயதில்லை, குறிப்பாக எத்தனை வயது என்று குறிப்பிட்டீர்கள்? 18 தொடக்கம் 34. 18 தொடக்கம் 34 வயதுள்ள இளைய சமுதாயம் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், இப்பொழுது கலாச்சார உடைகள் அணிவதோ அல்லது கலாச்சார விழுமியங்களை பேணுவதோ அல்லது திருவிழாக்கள் போன்ற கொண்டாட்டங்களை, சமய கொண்டாட்டங்களை கொண்டாடுவது போன்றவை எல்லாம் தவிர்க்கப்படலாம் என்கின்ற ஒரு கருத்தியலுக்கு அவர்கள் வச்சிருக்கின்றார்கள். ஆனால் அது நடைமுறை சாத்தியம் உள்ளதா என்றால் இல்லை. எந்த ஒரு குடிமகனும் தன்னுடைய தாய்மொழி மற்றும் தனது பழக்க வழக்கங்கள் போன்றவற்றிலிருந்து விடுபட மாட்டார்கள். அவர்கள் அதனை கொண்டு செல்கின்ற ஒரு கடத்திகளாகத்தான் இருப்பார்கள். அவ்வாறான நிலைதான் அந்த சமுதாயத்தை தனிமையாக அடையாளப்படுத்தி அவர்களுக்குரிய தனித்துவத்தை கொடுக்கும். எனவே அவர்கள் முற்றுமுழுதாக அவ்வாறு அனைவற்றையும் அந்த அடுத்த சந்ததிக்கு கடத்தாமல் விடுவது என்பது நடைமுறை சாத்தியமற்ற ஒன்று. நாங்கள் கூட இப்பொழுது பார்த்தோமானால் கனடாவில் பிறந்த 2வது தமிழ் பிள்ளைகள் கூட தமிழ் படங்களை பார்ப்பதோ அல்லது கோயில்களுக்கு போவதோ போன்ற காரியங்கள் அல்லது தமிழை கற்பதோ போன்ற காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே அவ்வாறானவற்றில் இருந்து அவர்கள் அந்த கடத்துவது என்பது இவ்வாறாகத்தான் கடத்தப்பட்டு கொண்டிருக்கும். சில வேளைகளில் அவர்களுக்கு மொழி எழுதி படிக்க தெரியாததாக இருந்தால் கூட பல சமுதாயங்களும் தங்களுடைய பழக்க வழக்கங்கள் அதிலும் மேலோட்டமாக இல்லாமல் நாங்கள் அதிகமாக பார்க்கப்பட வேண்டியது உணவு பழக்க வழக்கம். உணவு பழக்கம் என்பது கூட தொடர் கடத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு அது அப்படியே பரவி வரும். இப்பொழுது நிச்சயமாக ஒரு குடிவரவாளர் அவர் தனது உணவிலிருந்து நேரடியாக ஸ்டேக் அல்லது பர்கர் போன்றவற்றை அவர்களுடைய நாளாந்த சாப்பாடாக எடுப்பாராக இருக்கும் என்கின்ற நிலையை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அது அவர்களுடைய உடம்பு அமைப்பு மற்றும் அவர்களுடைய பல பழக்க வழக்கங்கள் போன்றவற்றால் கடத்தப்படுகின்ற ஒரு விடயமாக சந்ததியாக கடத்தப்படுகின்ற விடயமாக இருந்து வருகின்றது. எனவே அதில் மாற்றம் என்பது ஏற்படாது. ஆனால் அவர்களுடைய கருத்தியல் இவ்வாறு மாறுகின்றது. இவர்கள்தான் நாளை வளர்ந்து முதியவர்களாக வரப்போகின்றார்கள். எனவே இன்னும் ஒரு 10 அல்லது 20 வருடத்தில் இது ஒரு பேசு பொருளாக அல்லது மாற்றங்களுக்கான ஒரு நிகழ்வாக கூட அமையலாம். ஏனென்றால் இவர்கள் முதியவர்களாக அடுத்து வருகின்ற சந்ததி கூட அதே கருத்தை கொண்டிருக்குமானால் அது ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்தின் கருத்தாக மாற்றம் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. மாற்றங்கள் தான் எப்பொழுதும் மாறாது. எனவே அவ்வாறான மாற்றம் கூட சில வழிகளில் நடைபெற வரலாம். இப்பொழுது 1/3 பங்கானவர்கள் கனேடியர்களில் 1/3 பங்கானவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், வெளிப்படையாக தங்களுடைய மத சின்னங்களை அணிவதை நிறுத்தினால் மாத்திரம்தான் அந்த மத சிறுபான்மையினர் ஒன்றிணைவதற்கான ஒரு விரைவான வழி அப்படி சொல்லி நம்புவதாக சொல்லியிருக்கின்றார்கள். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இது உண்மையிலே இந்த கியூபெக்கில் தான் ஆரம்பத்தில் இது இடம்பெற்றது. கியூபெக்கில் இந்த நிச்சயமாக சீக்கியர்கள் மற்றும் இந்த சீக்கியர்களை விட இஸ்லாமியர்களுக்கு தான் அது அந்த இஸ்லாமிய பெண்கள் போன்றவர்களுக்கான அவர்களுடைய சரியான்கின்ற அந்த உடை சம்பந்தமான விடயங்களில் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருந்தார்கள். அது இப்பொழுது
ஒட்டுமொத்த கனடா தழுவிய ரீதியில் அவ்வாறான ஒரு நடவடிக்கைக்கான ஒரு முஸ்தீப்புகளுக்கான ஒரு வழியாக இதனை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அவ்வாறு இணைவது ஆமாம் இப்பொழுது இன்டகிரேஷன் என்கின்ற இணைதல், அதாவது புதிய சமுதாயம் கனேடிய தேசிய நீரோட்டத்துடன் இணைதல். அதற்காக அவர்கள் பல விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டிய தேவைகள் அல்ல. மொழி திறமை மற்றும் கலாச்சார விழுமியங்கள் மற்றும் கனடாவின் மதிப்புக்குரிய பழக்க வழக்கங்கள் என்பவற்றை அவர்கள் நிச்சயமாக தொடர்கின்ற பொழுதும் மற்றும் இணைந்து செயலாற்றுகின்ற பொழுது, அதாவது அவர்களுடன் இணைந்து நட்புறவாடுதல் போன்றவற்றின் மூலமும் இதனை செய்ய முடியும். அதற்கு ஆடைகளோ அணிகலன்களோ அல்லது மத அடையாளங்களோ தடையாக இருக்கும் என்று யாரும் நம்ப முடியாது என்றால் அது அவர்களுடைய தனி மனித சுதந்திரம் மற்றும் கருத்து சுதந்திரம், மற்றது ஒரு மனித உரிமை சம்பந்தப்பட்ட விடயம். இங்கே இந்த கருத்து கணிப்பு நிச்சயமாக தனி மனித சுதந்திரத்தையும் மனித உரிமையையும் கனடாவின் இறை உரிமையையும் ஒரு பழிக்குள்ளாக்குவதற்காக அல்லது அதன் மீது ஒரு காழ்ப்புணர்வுக்கு ஏற்படுத்துவதற்காக ஒரு அதாவது இவ்வாறு கூறலாம். நிச்சயமாக இது ஒரு சராசரி கணிப்பீடாக நாங்கள் எடுத்து பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு கணிப்பீடாக இது இருக்குமே என்றால் இந்த விவகாரங்களில் பாதிக்கப்பட போகின்றது என்பது உரிமைகள் என்பது அவர்களுடைய அடிப்படை உரிமைகள். சுய அடையாளங்களை இழத்தலோ அல்லது சுய மத பிரசன்னத்தை மறத்தலோ போன்றவை எல்லாம் இல்லை. இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், அது யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம். அவர்களுக்கான ஆலயங்கள் அனைத்துமே கனடாவில் தாராளமாக அமைந்திருக்கின்றன. அவற்றின் மூலம் அவர்கள் தங்களுடைய மத வழிபாடுகளை தொடர்வது கூட எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவற்றின் மீதான ஒரு குறி வைத்தலாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க முடியும். அவ்வாறானவை எல்லாம் அனுமதிக்க முடியாது என்றால் அவ்வாறு புலம்பெயர்ந்து வந்தவர்கள் கனேடியர்கள், இப்பொழுது அவர்களும் கனேடியவர்கள், அவர்கள் புதிய குடிவராளர்கள் இல்லை, பிரஜை உரிமை பெற்று கனேடியர்களாக உள்ளவர்கள் இந்த கருத்து கணிப்பில் பங்கு பெற்றிருப்பார்கள் என்றால் நிச்சயமாக இருந்திருக்க முடியாது. இது இவர்கள் தெரிவு செய்த சாம்பிள்ஸ், அதாவது மாதிரிகள். இவர்கள் அதாவது ஒரு 1,00,000 பேரில் 1000 பேரை கண்டிருப்பார்களா செவ்வி என்றால் இல்லை. அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையில் தான் இவர்கள் கண்டிருப்பார்கள். மொத்தமாக 1000 பேராக இருக்கலாம் அல்லது மொத்தமாக 2000 பேராக இருக்கலாம், ஒட்டுமொத்த சனத்தொகையில் மொத்தமாக. எனவே இவர்கள் மாதிரிகளாக தெரிவு செய்தவர்கள் நிச்சயமாக குடிவரவாளர்களாக வந்து கனேடியர்களாக வராதவர்களாக சில வேளைகளில் இருந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இடத்தில் தப்புக்கள் நடந்திருக்கலாம். இவையெல்லாம் சரியான கருத்து கணிப்புகள் என்று நாங்கள் கூற தேவையில்லை. ஆனால் கனடா இவ்வாறான பாதைக்கு மாறாமல் தடுப்பதற்குரிய பொறுப்பு எங்களிடம் இருக்கின்றது என்பதை நாங்கள் எப்பொழுதும் மறக்கக்கூடாது. இவ்வாறான சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது ஒரு இணைந்த குரலாக நாங்கள் இவற்றிற்கு எதிரான குரலாக குரல் கொடுக்க வேண்டும். இல்லையேல் இந்த சமுதாயங்கள் மீதான பாதிப்பு என்பதும் அல்லது சமுதாயங்கள் மீதான கண்ணோட்டங்கள் என்பதும் மாறுபட்டு சிறுபான்மையினர் என்கின்ற கோதாவிற்குள் எங்கேயும் இருக்க வேண்டிய ஒரு கடப்பாட்டிற்குள் இந்த இங்கே சிறுபான்மை என்று தெரியக்கூடியது 2 விடயங்களில் சுதர்சினி. ஒன்று தோல் நிறம், அவற்றின் மூலம் சிறுபான்மையாக, அல்லது அவர்களுடைய மொழிகள் மூலம், மொழி வளங்கள் மூலம், அவ்வாறானவற்றின் மூலமான சிறுபான்மையாக யாருமே மாற்றமடையக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தாமல் இவை இருக்கக்கூடியதாக அரசுகள் பார்த்துக் கொள்ளும் என்று அதீதமாக நம்புவோம். முக்கியமாக அரசுகள் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதற்குரிய வழிவகைகளை, அவ்வாறு நம்புவோம். அவ்வாறான முறையில் நாங்களும் அதற்கான ஒரு குரலாக இருக்க வேண்டும் என்பதே எனது கருத்தாக இருக்கும். நன்றி சுரேஷ் சர்மா. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்க போன்றோம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி, நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.